ஸ்டார்ட். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியான, ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே சிம்பிளான டைம்ல செய்யற ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன ரெசிபி பாக்குறீங்களா? ஆட்டோட ரத்தம் தான். அது நம்ம முட்டை பொரியல் எப்படி பண்றோமோ அதே மாதிரி தான் இந்த பொரியல நம்ம பண்ண போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா சிம்பிளான டைம்ல சிம்பிளான பொருளை வச்சு நம்ம செய்ய போறோம். இப்ப எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முந்தைய என்னோட வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முந்தைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்குலாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ நார்மலாக நம்ம இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால நான் ஒரு 50 கிராம் இந்த மாதிரி வெட்டி சின்னதாக சேர்த்துருக்கேன். இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம கரண்டியால் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போது பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் ஃபுல்லாகவே கிளறி விடுறது மட்டும்தான் இதில் ஒரு வேலை இருக்கும். இப்போது கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கப்புறம் நம்ம ரத்தம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இதில் அப்படியே ஊற்றிடலாம். இப்போ இவ்வளோ தான், நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டு தான் விட போகிறோம். நல்லா கரண்டியால் இதே மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியது தான். இப்போது ரத்தம் கடையில் வாங்கிட்டு வரும்போது இதே மாதிரி தண்ணியெல்லாம் இருக்காது. நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ரத்தம் நார்மலாகவே கட்டியாக தான் கொடுப்பாங்க. அதில் ரொம்பவே முடி தூசி இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். நம்ம அதை வீட்டில் கொண்டுட்டு வந்துட்டு நிறைய முடி இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கையால் நம்ம நல்லா மேஷ் பண்ணுவோம் இல்லையா, அதனால அதே மாதிரி மேஷ் பண்ணும் போது தான் இதே மாதிரி தண்ணியாக கிடைக்கும். இல்லைனா கட்டியாகவே தான் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் கையால் நல்லா மேஷ் பண்ணிக்கிங்க. நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் கிளறி இருக்கோம். இதே மாதிரி ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ நார்மலாக எல்லா ரத்தத்துலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துகிட்டு நம்ம துருவி இதை மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ இவ்வளோதான் நம்ம ரெடி பண்ண ரத்த பொரியல். ரொம்பவே சூப்பராகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் நான் சேர்க்க விட்டுட்டேன், எனக்கு கிடைக்கல, நான் அதனால் சேர்க்கலை. இப்போ நார்மலாகவே நீங்கள் ரத்த பொரியல் செய்யும் போது தாளிக்கும் போதே கொஞ்சமாக முருங்கைக்கீரை ஒரு பொடி அளவு எடுத்து நீங்கள் சேர்த்து செய்து பாருங்கள். அது டேஸ்ட்டு நிஜமாலுமே சொல்லிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் அதே மாதிரி சேர்த்து செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.